ஆன்மீக அன்பர்களே, கன்னிமார்கள் என்று சொல்கிறவர்கள் முதலாம் ஆண்டு பயணப்படுவது என்று சொல்லி முடித்தேன். கன்னி பூஜை எப்படி செய்ய வேண்டும்? வீட்டில் கடன்பட்டு செய்யக்கூடாது, கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, நஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும். ஐயப்பனை பொறுத்தவரை பன்னீரால் அபிஷேகம் செய்வதை விட கண்ணீரால் அபிஷேகம் செய்வதைத்தான் அவன் விரும்புகின்றான். இப்பொழுது சன்னிதானத்தினுடைய 18 படிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பரிமள ஓமகுண்டம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நெய்த்தேங்காய் வாசம் அப்படியே பஷ்பமாக எரியக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். படிக்கு இடதுபுறம் வலதுபுறம் சின்ன கடுத்த சுவாமி, பெரிய கடுத்த சுவாமிக்கு பக்கத்தில் நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் காலையிலிருந்தே இருந்து கொண்டு அந்த ஜோதி ஸ்வரூபனை காண்பதற்கு உண்ணாமல் உறங்காமல் கண்விடித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயப்பர்களுடைய அந்த ஏகோதுபித்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே எல்லோருமே இன்றைக்கு அடையாள அட்டை மேல் சாந்தி முதல் கொண்டு, ஏனென்றால் பக்தர்கள் கூட்டம் லட்சோப லட்சமாக அலை மோதுகின்றது. மலரை சுற்றி வருகின்ற வண்டை போல, வெள்ளக்கட்டியை நோக்கி எறும்புகள் செல்வதைப் போல ஐயப்பனுடைய அருளை பெறுவதற்கு எல்லோரும் சாறை சாறையாக செல்கின்றார்கள். நாம் இந்த காட்சியை பார்க்கின்ற போது நாளையும் நாளை மறுதினமும் எப்படி காளைகள் சீறி பாய்ந்து வாடிவாசலில் வெகுண்டு வருமோ அதுபோல பக்தர்கள் அப்படி வெகுண்டு எழுந்து ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு ஐயப்பனை காண்பதற்குத்தான் இந்த மண்டல விரதம் இருந்தோம் என்று சொல்லக்கூடிய காட்சி போல இருக்கிறது. கன்னி பூஜை எப்படி வீட்டில் செய்ய வேண்டும்? ஒரு ஐயப்பன் படத்தை வீட்டில் எடுத்து வைத்து கொண்டு துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து கொண்டு ஐயப்ப பக்தர்கள் 2 மாலை அவசியம் போட வேண்டும். ஒன்று இது போன்ற அந்த ஐயப்பனுடைய உருவம் பொதிக்கப்பட்ட மாலை, அதற்கு பிறகு ஒரு துணை மாலை. ஏன் துளசி மணி மாலை அணிய வேண்டும்? இந்த மார்கழி மாதம் கார்த்திகை உங்களுக்கு தெரியும், கடும் குளிர். சிவபெருமான் எப்போதும் உஷ்ணத்தோடு இருப்பார். அவரை குளிர்ச்சிப்படுத்துவதற்கு வில்வம். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமன் பரம்பொருள் பெருமாள் ரங்கமன்னார் எப்போதும் குளிர்ச்சியாக இருப்பதால் அவரை சூடேற்றுவதற்கு துளசி மாலை. எனவே குளிர்ந்த காற்றில் குளித்துவிட்டு வரக்கூடியவர்களுக்கு துளசி மாலை அணிவிக்க வேண்டும். அதனால்தான் கார்த்திகை நல்ல நாள் துளசி மாலையிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து இருமுடி சுமந்து பெருவினியை அவருக்கு ஐயப்பனை பார்ப்போம் என்ற பாடல்கள் வரும். வீட்டில் ஐயப்ப பூஜைக்கு முதலில் விநாயகர் பாட்டு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத்தமிழ்னு அப்படி ஒரு பூவை எடுத்து போடலாம். அடுத்து முருகன். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன், இருவடிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன், பொறுவனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயொடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு ஒருவதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன்னு முருகனுடைய பாடலை சொல்லி முருகா சரணம். அடுத்து சிவன். மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடாம் அந்த தவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே. அடுத்து பெருமாள் நாராயணன். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. அடுத்து விளக்கு. சிவாய நம, சிவசக்தியை நம, இச்சாசக்தியை நம, சொர்ணரூபிணியை நம, தீபலட்சுமியை நம, தனலட்சுமியை நம. விளக்கு குங்குமம் எடுத்து வெத்திலையை கீழே வச்சு அர்ச்சனை. அடுத்து ஐயப்பன். சுவாமியை போற்றி, ஹரிஹர சுதனையை போற்றி, ஆனந்த ஜோதியை போற்றி, அச்சங்கோவில் அரசை போற்றி, அநாதரச்சகனை போற்றி, பம்பையின் பாலா போற்றி, பந்தளத்து வேந்தையை போற்றி, இருமுடி பிரியா போற்றி, இன்னல்கள் தீர்ப்பவனை போற்றி, ஆரியங்காவு ஐயாவை போற்றி, குளத்து புள்ளை பாலகனை போற்றி, பானக பிரியனை போற்றி, அன்னதான பிரபுவை போற்றி, அன்பர்க்கு உபகாரியை போற்றி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றி அப்படின்னு ஐயப்பனுக்கு 108 சரணங்கள் சொல்லி 18 விளக்கில் தீபம் ஏற்றி அவங்களால் முடிஞ்ச பிரசாதத்தை பண்ணி ஐயப்பமார்களுடைய பாதத்தை சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் வச்சு மலர்களை தூவி ஐயப்பனாக அவர்களை பாவித்து அன்னதானம் என்ன முடியுதோ அதை கொடுத்து மகிழ்விப்பது தான் ஐயப்ப பூஜை. இதை கடன்பட்டு செய்யக்கூடாது. 500 பேர் 100 பேர் அப்படி தான் இல்லை, 5 பேரை கூப்பிடலாம், ஒருத்தருக்கு கூப்பிட்டு ஐயப்பனாக பாவிக்கலாம். கடன்பட்டு ஐயப்ப பூஜை செய்யக்கூடாது. குருசாமிகளையும் நான் வலியுறுத்தினேன், யாரை வச்சு மாலை போட்டுக்கணும்? தாய் தந்தை குருவை வச்சு போடலாம். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணி சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார்கிட்ட கொடுத்து மாலை போட்டுக்கணும். மாலை போடுறவங்க கருப்பு ஊதா காவி நிறத்தில். ஏன் அந்த உடைனா அந்த இயற்கை பாதிப்புள்ள உள்ளவங்க அவங்களாம் விலகி போகிறதுக்கு. இன்னொன்று, வனாந்திர பகுதியில் செல்லும்போது மற்றவர்களுக்கு நாம் ஐயப்ப பக்தர்கள் என்பதை தெரிவிப்பதற்கு ஏன் அங்கே வெடி வழிபாடு, ஏன் சரணகோஷம்? வன விலங்குகள் வாழக்கூடிய பகுதியில் சன்னிதானம். அதற்கு மனிதன் வருகின்றான் என்று சொல்வதற்கான ஆயத்த குறியீடு. இப்பொழுது இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய
மலையும் மரமும் இயற்கையும் கொஞ்சி விளையாடக்கூடிய இந்த சந்தன தருக்கள் நிறைந்த இடத்தில் சில வினாடிகளில் மகர ஜோதி. சற்று பொறுத்திருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம். ஜோதியில் ஐக்கியமாக. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நமக. ஆன்மீக நண்பர்களே, உலகமெல்லாம் வாழக்கூடிய தந்தையின் நேயர்களே, பந்தல ராஜாவினுடைய அந்த குழந்தையின் பொன்னாபரண அணிகலன்கள் அத்தனையும் பொன்னாபரண பெட்டியில் எடுத்து வைக்கப்பட்டு ஊர் ஊராக மலை கடந்து கடல் கடந்து இதோ ஐயப்பனுடைய சன்னிதானம் நோக்கி படிப்படியாக வந்து கொண்டே இருக்கிறது. தூபதீப ஆராதனை முடங்க, மங்களவாத்தியம் முடங்க, மெய்யன்பர்களும் ஐயப்ப சேவா சங்க அன்பர்களும் பந்தல ராஜகுமார குடும்பத்தினரும் கேரளாவினுடைய முக்கியஸ்தர்களும் அங்கே முதலில் தீப்பந்தமும் அதற்கு பிறகு வெண்கொற்ற குடையும் அந்த 18 படிகளை கடந்து செண்டை முழக்கத்தோடு வருகின்றது. முதல் படி காமம், 2ஆம் படி குரோதம், 3ஆம் படி லோபம், 4ஆம் படி மோகம், 5ஆம் படி மூர்க்க குணம், 6ஆம் படி மதம் ஆச்சரியம், 7ஆம் படி வீண் பெருமை, 8ஆம் படி அகங்காரம், 9ஆம் படி பிறரை இழிவுபடுத்துதல், 10ஆம் படி பொறாமை, 11ஆம் படி இல்லற பற்று, 12 புத்தர பாசம், 13 பணத்தாசை, 14 பிறவி வினை, 15 செயல் வினை, 16 பழக்க வினை, 17 மனம், 18 புத்தி. இவற்றில் நல்லது தா என்று சொல்லி படிப்படியாக அந்த பொன்னாபரண பெட்டி இன்னும் சில நொடிகளில் ஐயப்பனை சென்று தரிசிக்க இருக்கிறது. ஐயப்பனுடைய திருமேனியை அலங்காரம் செய்ய இருக்கிறது. கன்னிமார்கள், ஐயப்ப பக்தர்கள், குருசாமிகள், லட்சோப லட்சம் பக்தர்கள் அந்த ஜோதி தரிசனத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் சிரசுக்கு மேலே கைகூப்பி, மணிகண்டா உன்னை போன்று ஒரு பிள்ளை எங்கள் வீட்டில் வர வேண்டும் என்று தங்களுடைய சிரசுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கை ஒரு நிமிடம் பொன்னாபரண பெட்டியில் பட்டுவிடாதா என்று துடிக்கிறார்கள். நீங்கள் இல்லத்தில் பிள்ளை வர வேண்டும் என்கின்றவர்கள் மணிகண்டன் சன்னிதானத்தில் மணி கட்டுங்கள். அடுத்த ஆண்டு மகர ஜோதியில் மணி குழந்தை கிடைக்கும் உங்களுக்கு. மணிகண்டன் பிறப்பா. திருமணத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் சகோதரியாக, நம் மகளாக, உறவினர் பிள்ளையாக இருக்கலாம். மஞ்சள் மாதா சன்னதி அவதான் மகிழ்ச்சியாக இருந்து பெண்ணாக மாறி ஐயப்பனை அடைவதற்கு அவரிடத்தில் சன்னிதானத்தில் அருள் பெற்று அங்கே காத்து கொண்டிருக்கிறார். காரணம், எந்த ஆண்டாவது கன்னிமார்கள் வரவில்லை என்றால் ஐயப்பனின் கரம் பற்றி விடுவாள். ஆனால் நடக்கவில்லையே. ஆண்டுக்காண்டு கன்னிமார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் ஏதோ இந்த பொன்னாபரணம் பற்றி படிப்படியாக ஏறி ஏறி ஐயப்பனுக்கு விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி மலர் தூவப்படுவதைப் போல அதை நினைத்து பார்க்கின்றேன் நண்பர்களே. இந்த காட்சியை காண்பதற்கு இரு விழிகள் பத்தாது, பத்தாது. ஐயப்பா, பொய்யின்றி மெய்யோடு ஏன் நெய் கொண்டு போகின்றோம்? புறக்கண்ணால் தான் நாம் உலகத்தை பார்க்கின்றோம். இந்த புறக்கண்ணை மூடி அகக்கண்ணை மண்டல விரதத்தில் துறந்து இந்த 18 படிக்கு மேல் பொன்னாபரண பெட்டி எடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுடைய திருவடிகளையும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.